தெரு நாய்களுக்கும் வளர்ப்பு நாய்களுக்கும் வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உண்ணி. அந்த பிரச்சனை வந்து பெரிய சவாலான விஷயம். நான் சொல்கிறது வந்து வீட்டு நாய்களுக்கும் தெருவில் வந்து வளர்ப்பு நாய்களுக்குமே வந்து அந்த உண்ணியை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். கிராமங்களில் எல்லா வீட்லேயும் கோழி வளர்ப்பாங்க. கோழி வளர்க்குறவங்க வீட்டில் வந்து சில நேரங்களில் வந்து அந்த கோழிகளுக்கு வந்து கோழிப்பேன் வந்துடும். அந்த கோழிப்பேன் அந்த வீட்டில் இருக்கிற கோழிக்கு வந்து கோழிப்பேன் வந்துருச்சுன்னா அந்த ஊரே அந்த வீட்டு பக்கம் கிராஸ் கூட பண்ண மாட்டாங்க. போரில் கூட தைரியமாக நின்று சண்டை போட்டுருவான், துப்பாக்கி எதிர்த்து கூட. ஆனால் கோழிப்பேன் இருக்கிற வீட்டு பக்கம் கூட போக மாட்டாங்கன்னா அது காரணம் என்னென்னா, கோழிப்பேன் உடம்பு முழுக்க ஏறிடுச்சுன்னா அவனால் ஒரு வினாடி கூட நிற்க முடியாது, பயந்து நடுங்கி ஓடுவான். அந்த அளவுக்கு ஒரு உடம்பு ஃபுல்லாக ஏறும். அதை நினச்சாலே இப்போ கூட அந்த உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், ஒரு நிலைக்குள்ளே வைக்காது, தப்பிச்சு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, வசம்பு அங்கே இருக்கும். பொதுவாகவே கிராமங்களில் அங்கங்கே வசம்பு செடி வச்சுருப்பாங்க. தண்ணி பாங்காக இருக்கிற இடத்துல வசம்பு செடி வச்சுருப்பாங்க. அந்த வசம்பை எடுத்து வசம்பு செடியோட வசம்பையும் சேர்த்து தட்டி போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருவாங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.